இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர், அவங்க குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அல்லது சக ஊழியராகவும் இருக்கலாம். அவங்க கிட்டலாம் சில பழக்கவழக்கங்கள் நமக்கு சுத்தமாவே பிடிக்காது. அந்த பழக்கத்த மாத்திக்கிறதுக்காக நாம பலமுறை எடுத்து சொல்லியிருப்போம். பல முயற்சிகள் நாமளும் செய்திருப்போம். இருந்தாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. என்னைக்கு தான் இவங்க நாம நினைக்கிற மாரி மாறுவாங்க, அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி, சந்தோஷம் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களுக்காக தான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். விஜயநகரம் என்கிற பேர் கொண்ட ஒரு நாட்டை ஒரு மன்னன் செல்வ செழிப்புடன் ஆண்டு வந்தாராம். மக்கள் எல்லாருமே பார்த்தா அந்த நாட்டுல ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் மன்னன் தன்னுடைய மந்திரியாருடன் வேட்டைக்காக காட்டு பகுதியில போனாராம். வேட்டையாடிக்கிட்டே தொலைதூரம் காட்டுக்குள்ள போயிட்டாராம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால மன்னருக்கு தாகம் எடுத்ததா. மந்திரியை பார்த்து இங்க அக்கம் பக்கம் எங்கன்னா தண்ணி இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாராம். மந்திரியும் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாராம். எங்கேயுமே தண்ணி கிடைக்கலையா. மன்னரால தாகம் தாங்க முடியலையா. மன்னரும் இங்கேயும் அங்கேயும் தண்ணிக்காக அலைய ஆரம்பித்தாராம். அப்போ கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு நாடோடி கும்பல் காட்டை கடந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப மன்னர் யோசனை பண்ணி பார்த்தாராம். கண்டிப்பா இவங்க கிட்ட தண்ணி இருக்கும். இப்ப நம்ம எதுவும் பார்க்க முடியாது. தண்ணி தான் அவசியம். தண்ணி குடிக்கலன்னா என் உயிரே போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாடோடி கும்பல் கிட்ட போனாராம். அதுல இருந்து ஒரு பெண்மணியை பார்த்துட்டு அந்த பெண்மணி கிட்ட தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், ரொம்ப அதிகமா தாகமா இருக்குன்னு கேட்க, அந்த பெண்மணியும் தான் வைத்திருந்த தண்ணியை மன்னனுக்கு கொடுத்தாராம். அந்த தண்ணியை குடிச்ச பிறகுதான் மன்னருக்கு உயிரே வந்ததா. அதுக்கு பிறகு அந்த பெண்மணியை பார்த்து நன்றி சொன்னாராம். ஆனா நன்றி சொன்ன பிறகு மன்னரால அந்த பெண்மணி முகத்திலிருந்து தன்னுடைய கண்களை அகற்றவே முடியலையா. ஏன்னா அந்த பெண்மணி அந்த அளவுக்கு அழகா இருந்தாளாம். மன்னர் அந்த நொடியே தன்னுடைய மனதை அந்த நாடோடி பெண்ணிடத்தில் பறிகொடுத்து விட்டாராம். அந்த பெண்மணியை பார்த்து அவருடைய பேரை கேட்டாலாம். அதுக்கு அந்த பெண்மணி என் பேர் பூமாரி என்று சொல்ல மன்னர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டாராம். நான் தான் இந்த நாட்டின் மன்னன், எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்க அந்த பெண்ணால் நம்பவே முடியலையா. இவர் ஒரு நாட்டு மன்னன், நம்மளோ ஒரு நாடோடி பெண், என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரே என்று பூமாரி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாளாம். அதை பார்த்த மன்னர் மறுபடியும் கேட்டாராம். உனக்கு என்ன திருமணம் செய்து கொள்கிறதுல சம்மதம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கவும் பூமாரி எதையும் யோசிக்காமல் எனக்கு சம்மதம் தான் மன்னரே அப்படின்னு பதில் சொன்னாலாம். அதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். பக்கத்துல இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த மந்திரியார் மன்னர் கிட்ட வந்தாராம். மன்னரை பார்த்து சொன்னாராம். மன்னா, நீங்க என்ன காரியம் செய்ய போறீங்கன்னு தெரிந்துதான் செய்றீர்களா? இதோடைய எதிர்கால விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ ஒரு நாடோடி பெண், நீங்களோ ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவ்வளவு கல்யாணம் செய்து கொண்டீர்கள்னா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா? இவளால உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்த பிறகு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று மந்திரியார் சொல்ல, அதை கேட்ட உடனே மன்னர் சொன்னாராம். பூமாரிக்கு என்ன குறைச்சல்? இளவரசிக்கு மேலான அழகு நிறைந்தவளாக இருக்கிறாள், வேற என்ன வேண்டும் என்று மன்னன் கேட்க மந்திரியார் சொன்னாராம். மன்னா, இவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் அரசு குடும்பத்துக்கு சரி வராது, நாளைக்கு நீங்க தான் கஷ்டப்பட வேண்டும் என்று மந்திரியார் சொல்ல மன்னர் சொன்னாராம். திருமணம் முடிந்த பிறகு எல்லா பழக்க வழக்கங்களும் மாறிவிடும், அரசு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவளை நான் மாற்றி விடுவேன் என்று மன்னர் சொன்னாராம். மந்திரியார் யோசனை பண்ணாராம். இனிமேல் மன்னரை தடுக்கவே முடியாதுன்னு அமைதியா இருந்துட்டாராம். மன்னரும் பூமாரியை திருமணம் செய்து கொண்டாராம். மன்னர் அரண்மனையில் வேலை பார்க்கும் பணிப்பெண்ணை கூப்பிட்டு பூமாரிக்கு அரசு குடும்பத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள், நடை, உடை, பாவனை மற்றும் எல்லாவற்றையும் சொல்லித்தர சொன்னாராம். அந்த பணிப்பெண்ணும் மன்னர் சொன்னது போலவே பூமாரிக்கு அரசு குடும்பத்தை சேர்ந்த எல்லா விஷயங்களையும் ரொம்பவும் நுட்பமாக சொல்லி தந்தாலாம். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்ததாம். மன்னர் உணவறையில பூமாரி கூட எப்ப சாப்பாடுக்காக உட்கார்ந்தாலும் பூமாரி அவங்க கூட சாப்பாடை சாப்பிடவே மாட்டாளாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி விடுவாளாம். நீங்க சாப்பிடுங்க, இப்ப எனக்கு உடம்பு முடியல, இல்ல எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சாக்கு போக்கு சொல்லி அதை தவிர்த்து விடுவாளாம். மன்னரும் உணவை சாப்பிட்டு விட்டு அவைக்கு சென்று விடுவாராம். இப்படியே பல நாட்கள் சென்றனா. மன்னருக்கு புரியலையா. நான் இது வரைக்கும் பூமாரி என் கூட அமர்ந்து உணவை சாப்பிட்டா மாதிரி நான் பார்க்கவே இல்லை, என்ன காரணம் என்று புரியவே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரண்மனையில இருந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டு கேட்டாராம். என்னைக்குமே இந்த பூமாரி என் கூட உட்காந்து உணவு சாப்பிட்றதே கிடையாது, நான் சென்ற பிறகாவது இவ உணவை சாப்பிட்றாளா அப்படின்னு அந்த பணிப்பெண் இடத்தில் கேட்கவும் அந்த பணிப்பெண் சொன்னாலாம். மன்னா, திருமணம் முடிந்து இத்தனை நாட்கள் ஆகிறது, ஆனா ஒரு நாள் கூட அரசி உணவறையில உக்காந்துக்கிட்டு சாப்பாடை சாப்பிட்டதா நான் பார்க்கவே இல்லைன்னு அந்த பணிப்பெண் சொல்லவும் மன்னருக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்ததாம். யாராலையும் இத்தனை நாளைக்கு உணவு அருந்தாமல் இருக்கவே முடியாது, இதற்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும் என்று தீர்மானித்து மறுநாள் உணவு சாப்பிட்ட பிறகு பூமாரி கிட்ட அவைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு அங்கே ஒரு அறையில் ஒளிந்து கொண்டாராம்.
பூமாரி மன்னர் கிளம்பி போனதும் சுத்தி முத்தி இங்கேயும் அங்கேயும் பார்த்து விட்டு அங்கிருந்து பூமாரி உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம், தயிர் சாதம்னு எல்லாவற்றையும் தன்னுடைய அறைக்கு எடுத்து சென்றாளாம். பின்னர் தன் அறையில் உள்ள கதவை மூடிவிட்டாளாம். மன்னர் பின்னாடியே தொடர்ந்து போனாராம். அங்க இருந்த ஜன்னல் வழியாக உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாராம். உள்ள இருந்த காட்சியை பார்த்த மன்னர் சம்பித்து போனாராம். அவருக்கு எதுவுமே புரியலையாம். பூமாரி என்ன செய்தாள் என்ற பார்த்தோம்னா, எல்லா உணவையும் அறையில் உள்ள ஒரு அலமாரியை திறந்து அதில் மேல் உள்ள ஷெல்ஃப் மேல வைத்து விட்டாளாம். எல்லா உணவையும் வைத்து விட்டு அந்த உணவு பக்கத்துல போய் தன்கிட்ட ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டு, அம்மா தாயே பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடுங்க அப்படின்னு குரல் எழுப்பினாலாம். பிறகு அந்த சாதத்தை தன் கையால அந்த பாத்திரத்துக்குள்ள தள்ளிக்கிட்டாலாம். மறுபடியும் அந்த உணவு கிட்ட போனாலாம். போயிட்டு அம்மா தாயே சாப்பாடு இருந்தா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாம்பார் சாதத்தை பாத்திரத்துல தள்ளிக்கிட்டாலாம். இதே போல 5-6 முறை குரல் எழுப்பி எழுப்பி அந்த சாதத்தை தன்னுடைய பாத்திரத்துல எல்லா சாப்பாடையும் தள்ளி விட்டாலாம். தள்ளிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டாலாம். உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாடை ரொம்பவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு முடித்தாலாம். இதை பார்த்த மன்னருக்கு ஒண்ணுமே புரியலையா. இவ ஏன் இந்த மாதிரி செய்யறான்னு இவகிட்டே நேரா போய் கேட்டுடலான்னு கதவை தட்டி உள்ள போனாராம். உள்ள போன உடனே மன்னரை பார்த்ததும் பூமாரி பயந்து நடுங்கி போனாராம். மன்னர்கிட்ட எழுந்து மன்னிப்பு கேட்டாலாம். மன்னர் பூமாரியை பார்த்து கேட்டாராம், நீ என்ன வேலை செய்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்நாள் வரைக்கும் என் கூட உக்காந்து உணவு அறையில சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது. இங்க வந்து பார்த்தா நீ வேற விதமா நடந்துகிட்டு இருக்க. உனக்கு வேற எதனா புத்தி கோளாறு எதனா இருக்கா அப்படின்னு மன்னர் கேட்கவும் அதை கேட்ட பூமாரி சொன்னாலாம், மன்னா என்னை மன்னித்து விடுங்க. இது என்னுடைய குடும்ப பழக்கம், குடும்ப தோஷம்னு கூட சொல்லலாம். நாங்க காலகாலமா கூட்டமா ஒண்ணா இருக்கிறோம். நாங்க எல்லாம் சாப்பாடுக்காக யாசகம் கேட்டுதான் பிழைப்போம். நிறைய நாள் எங்களுக்கு வருமானம் இருக்காது. அப்ப எங்களால சமைக்க முடியாது. போற வழியில பல வீட்கள்ல நாங்க சாப்பாடு கேட்போம். ஒரு வீட்டுல ஒரு விதமான சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்க எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துருவோம். அதை எல்லாத்தையும் கலந்துட்டு கும்பலா உட்காருவோம். அதுக்கப்புறம் உருண்டை பிடித்து அதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்டா போல இருக்குது. உங்க கூட மேசையில உட்காந்து என்னால சாப்பிட முடியல. எனக்கு அது பழக்கமும் இல்லை. அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ஏதோ சாப்பாடு சாப்பிட்டா மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படுவதில்லை. அதனாலதான் அவங்க எதிர்க்க நான் சாப்பிடுறது கிடையாது. இங்க வந்து யாசகம் கேட்கறா போல இந்த அலமாரியில சாப்பாடெல்லாம் வைத்து விட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து இங்க தரையில உட்காந்து சாப்பிடுறேன். என்னால என்னுடைய பழக்கத்தை மாத்திக்க முடியல. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கன்னு கெஞ்சினாலாம். அவள் கெஞ்சுவதை பார்த்து விட்டு மன்னரால எதுவும் பேச முடியல. மன்னர் மந்திரியார் அன்னைக்கு சொன்னதை நினைத்து பார்த்தாரா. இருந்தாலும் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்து அங்கிருந்து எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விட்டாராம். எனவே நண்பர்களே, இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு விஷயத்தை நாம ரொம்பவும் நல்லாவே புரிந்து கொண்டிருப்போம். அதாவது மற்றவர்களுடைய பழக்க வழக்கத்தை நாம நினைத்தோம்னா அவ்வளவு சீக்கிரமா நம்மளால மாற்றவே முடியாது. நாம நம்மளுடைய எவ்வளவோ நேரத்தையும் சக்தியும் பல வருடங்களாக வீணாக்கி கொண்டு இருப்போம். எப்படியாவது நம்ம கூட இருப்பவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி விடலாம். நாம சொல்வதை போல அவங்க கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களையே மாற்றிக்கொள்வார்கள். எப்போ அவங்க தன்னுடைய பழக்க வழக்கங்களையே மாற்றிக்கொள்கிறார்களோ அப்போதான் நம்மளால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். இது மிகவும் முட்டாள்தனமான ஒரு எண்ணம், முட்டாள்தனமான ஒரு முயற்சி. ஏனென்றால் எது வரைக்கும் ஒருவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரவில்லையோ, தன்னைத்தானே கொள்கிறதுக்கான முயற்சியை அவங்க செய்யவில்லையோ, அது வரைக்கும் நாம என்னதான் முயற்சிகளை செய்தாலும் பயன் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு நாளும் மாறவே மாட்டாங்க. ஏனென்றால் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறதோ அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுல எந்த தவறும் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதில் எந்த அக்கறையும் காட்ட மாட்டாங்க. இதை நாம நன்கு புரிந்து கொண்ட பிறகு ஒரு நாளும் நம்மளுடைய மன அமைதியும் நிம்மதியும் இவங்க மாறுவாங்க, இவங்க மாறினா நமக்கு நல்லது, அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் என்கிற எண்ணத்தை விட்டு விட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.